Hi friends, welcome to Geeta Samayal. இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா பசங்களுக்கு காலையில டிஃபன், லஞ்ச் பாக்ஸ், மதிய சாப்பாடு தான் பார்க்க போறீங்க. மாவு அரைச்சி வச்சிருக்கேன். சிவப்பு அரிசி போட்டு பாருங்க. இட்லிக்கு இந்த சீமந்தத்துக்கெல்லாம் அரிசி கொடுப்பாங்க தெரியுமா, சிவப்பு அரிசி. அந்த அரிசி 1/2 கிலோ போட்டு 1/2 கிலோ ரேஷன் அரிசி, ஒரே ஒரு கிளாஸ் வந்து பச்சை அரிசி, ஒரு 3/4 கிளாஸ் வந்து உளுந்து, ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஆட்டி வச்சுருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் தக்காளி போட்டு சட்னி அரைச்சிக்கலாம். ஓகேவா? எண்ணெய் காயட்டும். இந்த பக்கம் பால் சூடு பண்ணி வச்சுருக்கேன். சட்னி தாளிக்க போகிறோம். அப்புறம் இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுலாம். சின்ன வெங்காயம் தான் உரித்து வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயத்தில் செய்யும் போது டேஸ்ட்டு. எண்ணெய் காஞ்சோன்னா ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மாவு பாருங்கள், இப்போ தான் லைட்டாக பொங்கி வருது. சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு அரைச்சி வச்சேன். இப்போ மணி வந்து அதே 7 மணி ஆகுது. நல்லாயிருக்கும் சிவப்பு அரிசியில். ஒவ்வொரு டைமும் நான் மாற்றி மாற்றி இட்லி ஊற்றிக்கிறது ஒவ்வொரு அரிசியில். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. ஓகேவா? நம்ம வந்து இஞ்சி துண்டு ஒரு துண்டு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். பொரிட்டோம். கருவேப்பிலை நிறைய வாங்கி எடுத்து வந்து வச்சுருக்கேன். காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டு சட்னி, ஒரு 12 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். கருவேப்பிலை நேற்று தான் ஒரு 15 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து டப்பா நிறைய வச்சோன்னு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. கருவேப்பிலையே கிடைக்க மாட்டுது. இப்போ பரவாயில்ல, காசுக்கு கொடுக்குறாங்க. முன்னெல்லாம் காசு கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எனக்கு அந்த கருவேப்பிலை இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் எடுத்துடலாம். அதுக்குள்ளே கரெக்டாக பொரிஞ்சிடும். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுடுங்க. இது ஏன் எடுத்துடுறேன்னா, மிக்சியில் இதை ஃபஸ்ட்டு போட்டு அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டு வரும். அதுக்காக தான் எடுத்துடுறது. இப்போ சின்ன வெங்காயம், ஒரு 4 தக்காளி, கருவேப்பிலை, வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மூடி வச்சுருங்க. பாருங்கள், தக்காளியை மூடி வச்சுருந்தோமா, நல்லா வதங்கிடுச்சு கொலைய. இப்போ இதை ஆற வச்சிடலாம். இட்லியை ஊற்றிக்கலாம். தண்ணி வச்சுருக்கேன், ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். உடச்சக்கல்லை எடுத்து வச்சுருக்கேன் 1 கப்பு. வெங்காயம் தக்காளி ஆறினோன்னா அது கூட போட்டு அரைக்கிறதுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இட்லி தட்டெல்லாம் கழுவி வச்சுருக்கேன். இட்லியை ஊற்றி வச்சிடலாம். சிவப்பு அரிசியில் சத்து அதிகம். அதனால தான் இந்த மாதமாக இருக்கும் போது கொடுப்பாங்க. நான் அப்பப்போ ஒரு அரிசி போட்டு அரைச்சிக்கிறது. எப்படியும் மாவு அரைக்கணும்.
அதனால் காட்டன் அரிசி, கவுனி அரிசி தான் கிடைக்கவே மாட்டுது. பாரிஸில் தான் போயிட்டு வாங்கிட்டு வரணும். அன்றைக்கி சத்து மாவுக்கு வாங்கும் போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சம் விலையும் கம்மியாக இருந்தது. இங்கெல்லாம் வந்து 200 ஒரு கடையில் 220 1 கிலோ. நான் வாங்கினேன்னா 2 டைம் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா அந்த அரிசி மட்டும் நம்ம போட்டு நம்ம இட்லி சுட்டாலும் தோசை சுட்டாலும் வரமாட்டுது. அதனால் ரேஷன் அரிசியை சேர்த்து இப்போ அரைக்கிறதுனால நல்லா வருது. ரேஷன் அரிசியில் நல்லா குண்டு அரிசி வருது பாருங்கள். அந்த அரிசி போட்டால் மட்டும் வாங்கி வச்சுப்பேன். ரொம்ப வாசம் வருது பாருங்கள். அந்தமாரி அரிசி வாங்க மாட்டேன். அப்படியும் இருந்தாலும் நல்லா கழுவணும் ரேஷன் அரிசியை. கொஞ்சம் ஒரு கைப்பிடி உப்பு போட்டு கழுவிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்மெல் தெரியாது. இப்போ தண்ணி காஞ்சிருக்கோம். மாவை தூக்கி இட்லி சட்டியில் வச்சிடலாம். எப்பவுமே இட்லி மாவு வந்து இப்படி வந்து மடிப்பாக விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க, இட்லி நல்லா சூப்பராக வரும். அதே போல் மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாவே இட்லி நல்லா வரும். நீங்கள் இதுலேயே தோசை ஊற்றுனேன்னு வச்சுக்கோங்க, புசுன்னு வரும். கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றும் போது நல்லாவே வரும். இப்போ நம்ம இட்லி தட்டில் ஊற்றும் போது அப்படியே அது என்ன சொல்லுவாங்க, அப்படியே விழுது பாருங்கள். உங்களுக்கே தெரியுது. நான் ஏற்கனவே ஊற்றிட்டேன், இல்லைன்னா உங்களுக்கு காட்டுவேன். இப்படி ஊற்றும் போது எப்படி பாருங்கள், அப்படியே உருண்டையாக வரும்னு சொல்லுவாங்கள்ல. உளுந்து நம்ம வடைக்கெல்லாம் ஆட்டும் போது பந்து மாரி வரும்னு சொல்லுவாங்களா, அந்த மாரி வரணும் இட்லி ஊற்றும் போது. அப்படி இருந்தாவே இட்லி சூப்பராக வரும் உங்களுக்கு. தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. கையில் லைட்டாக சூடு பட்டுச்சு. அதனாலேயே எடுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சூடு பட்டாலோ கை லைட்டாக கட் ஆனாலும் சாதம் இந்த சூடான பொருளெல்லாம் தூக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான், வேகட்டும். ஃபேன் காற்றுலாம் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூடயே வந்து உடச்சக்கல்லையை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதை மிளகா இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இதை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவதாக அதை அரைங்க. அதுக்குள்ளே இட்லி வெந்துடும். சூடாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்ச சட்னி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உடச்சக்கல்லை போட்டிருக்கோம்ல, தாளிப்பு வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் போடலை, எல்லாத்தையும் வதக்கி தானே நம்ம அரைச்சிருக்கோம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால் போடல. கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் சட்னி உங்களுக்கு எந்த அளவுக்கு திட்டமாக அந்த இது வேணுமோ அதுமாரி கலக்கிக்கோங்க. இட்லி வெந்த உடனே சுட சட்னியை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எனக்கு எப்பயுமே இட்லி மட்டும் சூடாக சாப்பிட்டா தான் பிடிக்கும். எங்கள் வீட்டில் யாருக்குமே இட்லி பிடிக்காது, ஓகேவா? இருந்தாலும் சூடாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு மாவு அரைக்கிற அன்றைக்கி மட்டும் இட்லி ஊற்றுறது. இப்போ இட்லி வேகட்டும். இட்லியை எடுத்துடலாம். நல்லா பாருங்கள், நல்லா புசுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கிட்ட வச்சு காட்டுறாங்க, சூப்பராக வந்திருக்கு. எடுத்துடலாமா? இட்லியை ஹாட் பாக்ஸில் எடுத்துடலாம். நல்லா தெரியுது அவங்களுக்கு, இந்த கிராஸாக வச்சு கட்டுறேன். நல்லா புசுன்னு வந்திருக்கு. டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
எடுக்கும் போது இட்லி தட்டில் நல்லா க்ளீனாக வலிச்சிடுங்க. உளுந்து வந்து நம்ம கரெக்டாக போட்டோன்னா இட்லி நல்லா வரும். இன்னும் கொஞ்சம் போனாலும் நம்மளுக்கு அந்த உளுந்து நிறைய போட்டால் வெடிச்சு வரும் பாருங்க, அந்தமாரி வெடிச்சிடும். அந்தமாரி இருக்குது இட்லி. அதுமாரி கொஞ்சம் ஆற விட்டு எடுத்திங்கன்னா தட்டிலையும் ஒட்டாது. ஆனால் செம்ம சூடு. ஒரு ஈடு ஊற்றினாவே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுலேயே 4 இட்லி 5 இட்லி மிச்சமாக இருக்கும். பசங்கள்லாம் 3 இட்லி தான் சாப்பிடுவாங்க. எங்கள் அக்கா பொண்ணே 3 இட்லி தான் சாப்பிடும். ரொம்ப சாப்பாடெல்லாம் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டுதுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சுட சுட சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும். இப்போ சட்னி கூட வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நான் உங்களுக்காக தான் இப்போ 5 இட்லி வச்சுருக்கேன். பசங்கள்லாம் 5 இட்லி சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சட்னி. பசங்களுக்கு கொடுத்துடலாமா? முட்டை சாதம் கிளறி கொடுக்கலான்னு சொல்லிட்டு சாதம் வேக போட்டிருக்கேன். லஞ்ச் பாக்ஸுக்கு சாதம் வேகட்டும். நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கலாம். பால் வந்து ஒவ்வொரு தடையும் காப்பி போடும் போதெல்லாம் சூடு பண்ண எவ்வளோ ஏடு பாருங்கள். பசும்பாலில் நல்லா வருது. அப்படியே தனியாலாம் ஒரு கிளாஸில் ஊற்றி சூடு பண்ண மாட்டேன். அப்படியே சூடு பண்ணி தேவையானவங்களுக்கு காப்பி போட்டு கொடுத்துருவேன். ஏன் அப்படி கொடுக்குறேன்னா, பசும்பாலில் நம்ம தண்ணி ஊற்ற மாட்டோம். அது இல்லாமல் ரொம்ப ஸ்மெல் வரும். அது கவுச்சி வாசனை அதிகமாக வரும். எனக்கே அது பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க வைக்க நல்லா ஏற்கனவே நல்லா மலர்ந்த உடனே ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு மலர வச்சுருவேன். இருந்தாலும் அப்பப்போ இந்தமாரி பண்ணுவேன். நல்லாயிருக்கும். ஏடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஞாபகமாக எடுத்து வைக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளாக ஏடே எடுத்து வைக்கல. ஓகேவா? சோறு வேகட்டும். அதுக்குள்ளே வந்து நான் இன்னைக்கு ஷீலா மீனும் மத்தி மீனும் வாங்கியிருக்கேன். குழம்புக்கு வந்து மத்தி மீன், ஷீலா மீன் வறுவலுக்கு வாங்கியிருக்கேன். மத்தி மீன் சூப்பராக இருந்துச்சு. இருந்தாலும் நாளைக்கு வேலைக்கிழமை கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன் குழம்புக்கு. சோறு வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே வெங்காயம்லாம் வெட்டிட்டு வந்துடலாம். சாதம் வெந்துருச்சு, வடித்து விட்டுடலாம். முட்டை சாதத்துக்கு பொடி மாஸ் ரெடி பண்ணிக்கலாம். கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், முட்டை சாதத்துக்கு ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு திகட்டும். அதனால் தொட்டுக்க கூட அவ்வளோவா வேணாம். இவனுங்களுக்கு வேணான்னு தான் சொல்லியிருக்கானுங்க. வேணும்னா சிப்ஸ் இருக்குது, கொடுத்து அனுப்பிச்சிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து முக்கால்வாசி வதங்கினா போதும். இப்போ வந்து 5 முட்டை வச்சுருக்கேன்.
அதை ஊற்றிடலாம். அரை ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். பெப்பர் வேணாலும் போட்டுக்கோங்க. மிளகாத்தூளுன்னா இப்போ சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா உதிரியாக வரணும். ஓகேவா? பாருங்கள், நல்லா உதிரி ஆயிடுச்சு. ஆற வச்சுட்டு சாதமும் ஆற வச்சுருக்கேன். ரெண்டுமே கொஞ்சம் ஆறட்டும், மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாதம் மிக்ஸ் பண்ணும் போது அந்த தண்ணி விட்ட மாரி வராது. முட்டை நல்லா உதிரியாக இருக்கணும். ஏன்னா மதியானம் பசங்க சாப்பிட்றது. கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் மிளகாத்தூள் முட்டை போடும் போதே போட்டுட்டேன். பெப்பர் கூட உங்கள் விருப்பம்தான், பெப்பர் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும், சாதமும் ஆற வச்சுருக்கேன். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதத்தை அப்படியே சட்டியோடு ஆற வச்சேன், அது மேலே மட்டும் ஆறி இருக்கு போல் இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு டைம் ஆகிடும். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்கள், சாதமும் முட்டையும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா உதிரியாக இருக்கணும். அப்போ தான் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, இதுவே உங்களுக்கு சாதம் கரெக்டாக இருக்கும் திட்டமாக. ஓகேவா? இப்போ இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க, ஏன்னா நான் சாதத்தில் உப்பு போடல. ஓகேவா? இப்போ சாப்பாடை கட்டிடலாம். பசங்களுக்கு முட்டை சாதம் கட்டிட்டேன். ஏழைக்கு வாழைப்பழம் வச்சுருக்கேன் ஸ்நாக்ஸுக்கு. தொட்டுக்க எதுவும் வேணான்ட்டானுங்க. சாப்பாடு கட்டி அனுப்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் சமைக்கிற வேலையை பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மீனெல்லாம் ஆஞ்சி வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். ஷீலா மீன் வறுவலுக்கு எடுத்திருக்கேன். மத்தி மீன் கொஞ்சமாக தான் வாங்கினேன், ஒரு 50 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஆனால் மத்தி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த தலையெல்லாம் போட்டு மத்தியும் போட்டு மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறோம். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, சூப்பராக இருக்குது. அதனால் மத்தி மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கொரோனா டைம்லலாம் நிறைய பேர் மத்தி சாப்பிடாதவங்கலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நிறைய இம்யூனிட்டி பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷீலா மீன் வந்து சூப்பராக இருந்தது. அந்த மீனை வந்து இப்போ நம்ம வறுவலுக்கு மசாலா தடவி வச்சுட்டு மீன் குழம்ப ரெடி பண்ணிடலாம். அதுக்காக மீன் ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக 2 கட்டி பூண்டு, ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் உரித்து, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, 4 பச்சை மிளகாய், 1 மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இது வந்து வெறும் மிளகாத்தூள் மசாலா தடவறதுக்கு மீனுக்கு. ஃபஸ்ட்டு மீனை முதல்ல மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்ப தாளிச்சிடலாம். இப்போ மீன் வறுக்கிறதுக்கு மசாலா தடவி வச்சிடலாம். நல்லா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருந்தது ஷீலா மீன். வெறும் நடு பகுதி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன்.
மிளகாத்தூள் இதுதான் போட போகிறேன். வேறு எதுவுமே போட போகிறதில்ல. அதுவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் லெமன் போட்டுக்கோங்க. ஓகேவா? 4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே பிசைஞ்சிடலாம். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு பிசைறும் போது ஹார்டாக இருக்கிற மாரி இருக்கும். நான் சாஃப்டாக தான் இது பண்ணுறேன். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பு. இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஏன்னா இதில் தான் குழம்பு தாளிக்கணும். கொஞ்சம் அகலமாக இருக்கும், நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதனால தான் இப்போ சட்டி ஹீட் ஆகட்டும். வெங்காயம் 2 கட்டி பூண்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 5 தக்காளியும் எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே சட்டி ஹீட் ஆனோடனே நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு 90% குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 கிராம் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் பாதிட்டு ஆனோடனே ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு பொரியிட்டோம். எப்பவுமே பொரிஞ்சாதான் சூப்பராக இருக்கும் குழம்பு. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை. ஒரு பக்கம் ஒலை வச்சுருக்கேன். அரிசி ஊற போட்டிருக்கேன். பசங்களுக்கு வரைக்கும் தானே நம்ம சாதம் வடித்தோம், அதனால் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் பாதி வதங்கினோன்னா தக்காளியும் சின்ன வெங்காயம் இது கூடயே உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த தக்காளியோட பச்சை மணம் போகணும். மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கிட்டோம். அவனுங்களுக்கு கட்டிட்டு மீதி முட்டை சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இருக்குது, சாப்பிடும் போது கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. நான் புளிப்பு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் ஊற போட்டிருக்கேன். அது இல்லாமல் இதில் நல்லா சாறு வரும். அதுக்கப்புறம் மாங்காய் வேற போடுறோம். தக்காளி 5 தக்காளி போட்டிருக்கோம். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 7 நிமிஷமாக நல்லா அந்த வெங்காயத்தோட தக்காளியோட பச்சை மணம் போயிருக்கும். அப்படி போகலனாலும் நம்ம எப்படி மிளகாத்தூள் போட்டு புளி தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷமாச்சு ஃபாஸ்ட்டாக கொதிக்க வைப்போம். ஒரு 5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 செகண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
நம்ம அரைச்சோம்ல அந்த மிக்ஸி ஜார்லேயே புளி தண்ணியை சேர்த்துருக்கேன். காரம் புளிப்பு நல்லா திட்டமாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து குழம்ப கலக்கி வச்சுக்கோங்க. நான் புளிப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன், காரம் உப்பு கரெக்டாக போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா கொதிக்க கொதிக்க கெட்டிமாயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொதிக்கட்டும், நல்லா மூடி வச்சுருங்க. மீன் குழம்பு நல்லா மலர்ந்து வரப்போகுது. கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ வந்து இப்போ மலர்ந்துருச்சுல்ல, இதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வை நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு மூடி போட்டு மலர வச்சுக்கோங்க. மலையை பாருங்க, செம்ம மலை. காக்கா நான் வந்த ஒன்று ஓடி போச்சு. 4 காக்கா வரும் எங்கள் வீட்டுக்குன்னு. எங்கள் வீட்டு செடி எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. செம்பருத்தி வேறு 2 மலர்ந்துருக்கு. பறிக்கல, வாராகிக்கு வைப்பாங்க, நான் தான் பறிப்பேன். பறிக்கல, நல்ல மழை. பாவம் காக்கா மலையில் நனைஞ்சிட்டு வந்து உட்காந்துருக்கு. சாதமும் ஒரு பக்கம் அரிசி கழுவி போட்டாச்சு, வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் மீன் குழம்ப பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. எப்பயுமே மீன் குழம்பு இதெல்லாம் எல்லா குழம்புமேங்க நல்லா கொதிக்கணும். அந்த கொதிக்கிறதுல தான் குழம்பு டேஸ்ட்டே வரும். மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் போதும், ரொம்ப நேரம் வைக்காதீங்க. அப்புறம் வந்து மாங்காய் ரொம்ப வெந்துடும். ஓகேவா? ஒரு 3 நிமிஷம் கழித்து மீனை சேர்த்துக்கலாம். அந்த பக்கம் ஸ்டவ்வில் வச்சுட்டு மீனை வறுத்துடலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், மீனை சேர்த்துடலாம். பாருங்கள், அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. களி கிண்டலான்னு பார்த்தேன். ராகி களி மாவு கொஞ்சம் தான் இருக்குது, பத்தாது. அது இல்லாமல் காலையில் வடித்த சாதம் வேறு இருக்குது, இப்போ வேறு வடிக்கிற சாதம் இருக்குது, வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வேணான்னு விட்டாச்சு. இப்போ தேங்காய் ரேட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. செம்ம ரேட்டு தேங்காய். சின்ன தேங்காவே 30 ரூபா 35 ரூபா. இவ்வளோண்டு தேங்காவே நம்ம 15 ரூபாய்க்கு வாங்குவோம் பாருங்கள், அந்த தேங்காவே. இன்றைக்கி பாருங்கள், மீன் குழம்பு தாளிச்சிட்டே இருந்தேன், தேங்காய் வந்துச்சு. இந்த தேங்காய் நேற்று கேட்டேன், ஒரு தேங்காய் 50 ரூபான்னாங்க. என்ன இன்றைக்கி பார்த்தா 3 தேங்காய் 100 ரூபா. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. எப்படியும் நம்மளுக்கு தேங்காய் வேணும். கார்த்திகை தீபம் வேறு வருதுல்ல. நல்லா திக்காயிடுச்சு மீன். அப்படியே போட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கொஞ்சம் தண்ணியாயிடும். அதுக்காக தான்
கொஞ்சம் திக்காகவே நீங்கள் குழம்பு வச்சுட்டு மீன் சேர்க்கும் போது கரெக்டான பக்குவத்தில் வரும். சாதம் வெந்துருச்சு, வடித்து விட்டுடலாம். பாருங்கள், மாங்காய் முக்கால்வாசி வெந்துட்டுருக்கோம். இப்போ தலையெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் கக்கிடுச்சு. நல்லா செனை மீன், செனையெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க எங்கள் மாமியார். அப்படியே மீன் குழம்புலேயே போட்டுடலாம். சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். மத்தி எல்லாம் சேர்த்துடலாம். அப்படியே 2 செகண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படியே மூடி வச்சுருங்க. நம்மளோட மீன் வறுவலை பார்க்கலாம். இது அப்படியே எண்ணெயில் கூட பொரிக்கலாம். ரொம்ப மொறு மொறுன்னு வரும். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் எண்ணெயில் கூட பொரிச்சிக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், லைட்டாக மலருது. இந்த இடத்துலையும் கிட்ட வச்சு காட்டுறேன் நான். போதும். ஏன்னா மண் சட்டிக்கு அப்படியே குமுறும். ஆஃப் பண்ணிடலாம் மீன் குழம்ப. நம்ம மீனும் ஃபுல்லுத்தையும் வறுத்துட்டு உங்களுக்கு ஒரு பிளேட்டில் வச்சு காட்டுறேன். ஓகேவா? இது ஒரு சைடு தான் வறுத்துருக்கோம், இன்னும் ஒரு சைடு வறுபடலை. மீன் குழம்ப ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு மீன் எடுத்து காட்டுறேன். சூட்லேயே உங்களுக்கு நல்லா வெந்துடும். அப்படியே மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தோசைக்கு இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். குழம்பு பாருங்கள், கரெக்டாக திட்டமாக வந்துடுச்சு. இப்போ மீனெல்லாம் ஃபுல்லாக வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக மத்தி மீன் குழம்பு வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.